அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலத்திற்கு மீனராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 3.5 வருட காலமாக, அதாவது ராகுபவன் 2ஆம் வீடு ஜென்ம ராசி 12வது வீட்டில் கடந்த 9 மாதமாக புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஏறத்தாழ ஒரு 3.5 ஆண்டு காலமாக ராகு பகவான் மூலம் உங்களுக்கு பெரிய அளவு யோகம் இல்லை. ராகு பகவான் மூலம் நீங்கள் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடும். கூடவே இருக்கக்கூடிய நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்கள் செய்வன மாய மந்திரம் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு இதே ஒரு வழியில் பண நஷ்டம், பண விரயம் மேசராசி என்பர்கள் கடந்த 3.5 ஆண்டுகளில் நீங்கள் எதையாவது ஒன்று செய்திருக்கக்கூடும். அதன் மூலம் பண விரயம் ஏற்பட்டிருந்திருக்கும். புதன் நட்சத்திரத்தில் கடந்த 9 மாதமாக ராகு சஞ்சாரம் செய்யும்போது, ராகு ஒரு பிரம்மாண்டமான கிரகம். பேரின்பத்தை கொடுப்பார், அதே வழியில் பிரம்மாண்டமான கஷ்டங்களையும் கொடுப்பார். ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர காரகத்துவத்தின் வழி பலாபலன்களை கொடுப்பவர். நிழல் கிரகம், சொந்த வீடு இல்லாதவர். இந்த ராகுபவன் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் கிரகத்தின் வழி பலன் வரும். ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெடுப்பாரும் இல்லை. ராகு கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது போட்டி பந்தயம், சூது, லாட்டரியில் பம்பர் பிரைஸு இருந்திருந்தாப்புல எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் டக்குன்னு படிப்படியாக முன்னேற்றம் அடைவதை விட ஒரே நாளில் ஜம்முன்னு மேலுக்கு போயிடலாம். அதே ராகுபவன் கெட்ட ஸ்தானபலம் வரும்போது படிப்படியாக விரயம் ஏற்படுவதை விட டக்குன்னு ஒரே நாளில் இருப்பதையும் இல்லாமல் செய்து விடுவார். நிழல் கிரகத்தினுடைய வேலை. ராகு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர். மேச ராசிக்கு புதன் பகை. புதன் 3க்கும் 6க்கும் உடையவர். கடந்த 9 மாதமாக பெரும்பாலும் தலையில் ஒரு குழப்பம், தலைவலி, பல்வலி, கண் வலி, இப்படி மேசராசி என்பதற்கு பெரும்பாலும் எதிர்காலத்தை பற்றி ஒரு குழப்ப நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை தொட்டாலும் எதை முயற்சி செய்தாலும் அதில் தடை தாமத்தை கண்டிருப்பீர்கள். நம்முடைய ராசிக்கு 12வது வீடு அயன சயன போக விரய மோட்சஸ்தானம். இந்த 12வது வீட்டில் கருநாக பாம்பு சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 9 மாத காலம் நீங்கள் பகல் முழுதும் வேலை செய்து இரவில் படுத்து தூங்கினாலும் நல்லா உறங்கியிருக்க முடியாது. தூக்கம் கெட்டிருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் மனக்குழப்பம். மனசில் படம் ஓடுற மாதிரி செகண்டுக்கு 1000 கற்பனை ஓடிக்கொண்டிருக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நட்சத்திர சாரம் கொடுத்த சனி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகுவும் சனியும் பரிவர்த்தனை யோகம். மேச ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பூமி லாபம், சொத்துக்களால் லாபம்,
செய்யக்கூடிய வேலை தொழில் மூலம் லாபம். உங்களுக்கு லாபம் 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 என்று இன்னொரு 2 ஆண்டு காலம் சனி பகவான் லாபங்களை கொடுக்க போகிறார். அது சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். அதே வழியில் இளைய தாரம் 2ஆம் தார திருமணத்தையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சனி பகவான் நட்சத்திரத்தில் 12வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் இதே பிரச்சனை இருக்குது, ஒற்றுமை இல்லை, பேசாமல் இருக்கிறோம் அல்லது பிரிஞ்சிருக்கிறோம், கோர்ட்டில் கேஸு நடக்குது இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதையெல்லாம் தீர்வு செய்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை உண்டாக்கப் போகிறார். திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், கலத்தர சுகத்தை ஏற்படுத்த போகிறார். திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் செட் ஆக மாட்டேங்குது, வயது ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் முயற்சி செய்யுங்க. வரன் பாருங்கள், வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி. சனியும் ராகுவும் மிக பலமாக இருக்கிறார்கள். அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு வேலை செய்கிறது. கட்டில் சுகம் உண்டு. இப்போ வேலை செய்துட்டு இரவு சாப்பிட்டு படுத்திங்கன்னா நல்ல உறக்கம் வரும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம், வெளிநாடு வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலையில் போட்டி பொறாமை நீடிக்குது. சக தொழிலாளர்கள், சக பணியாளர்கள் எங்களிடம் கொஞ்சம் போட்டி பொறாமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி லாபத்திலே மிக பலமாக இருக்கிறார். அலைச்சல் டென்ஷன் தீரும். புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பயணங்கள், அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், வருமானம் குறைவாக இருந்திருக்கும். சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பயண அலைச்சல் குறையும். பழைய பாக்கி, பழைய கடன் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை விஷயமா, தொழில் விஷயமா கடன் காட்சி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள் மேச ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய இந்த 9 மாத காலம் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செய்வனை, மாய மந்திரம், அமானுஷ்ய சக்திகளால் உங்களுடைய வாழ்க்கை நிலை, உங்களுடைய முன்னேற்ற நிலை தடைபட்டு கொண்டிருக்கிறது என்றால், செய்வனை, மாய மந்திர, அமானுஷ்ய சக்திகள் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது, ராகு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அமானுஷ்ய சக்திகள் உங்கள் வீட்டை விட்டு படார்னு வெடிச்சிக்கிட்டு ஊற விட்டு ஓடிடும். எதிரிகள், பகையாளி, போட்டி பொறாமல் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது, ராகு நட்சத்திரத்தில் சனி வரும்போது உங்களுக்கு இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் உங்கள் உழைப்பின் மூலம் பொருளாதார நிலை உயரும். தவறான பழக்க வழக்கம், தகாத உறவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தவறான பழக்க வழக்கங்கள் வழி உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேச ராசிக்கு 6வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். பல்வலி, கை கால் மூட்டு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறைகிறது. மேச ராசிக்கு 6வது வீட்டிலே புதனுடைய வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது, புதனுடைய நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 9 மாத காலம் உங்களுக்கு ஏற்படுத்திய குழப்பங்கள் குறைந்து எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் விரயம், தண்ட செலவுகளை குறைத்து நல்ல தூக்கம், நல்ல உறக்கம், கட்டில் சுகம், எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள், வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம்
சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சுப செலவாக ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். மேச ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 11வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். விரயத்திலே அயன சயன போகஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது, ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 2வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை நீங்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. உங்கள் சொல் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உண்டு. ஒரு 3.5 ஆண்டு காலமாக நீங்கள் வனவாசம் போனது மாதிரி இருக்கும். வனவாசம் முடிந்து சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வசந்த காலம் ஆரம்பிக்க போகிறது. பார்த்திங்கன்னா 100க்கு 100% உங்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் நன்றாக இருக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து குற்றம் குறை அனைத்தையும் மேச ராசி என்பதற்கு நிவர்த்தி செய்ய போகிறார். இது உறுதியான பலன். கோச்சாரத்திலே 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது பெரும்பாலும் சம்பாதிக்கலாம். நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளலாம். மேசராசி என்பர்கள் தைரியமாக எந்த ஒரு காரியங்களையும் முயற்சி செய்யலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.